இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். என்சிஆர்டியின் பாடப்புத்தகங்களை தனியார் அச்சகங்களில் அச்சடித்து விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான சிபிஎஸ்இ பள்ளிகளில் என்சிஆர்டியின் பாடப்புத்தகங்களே பயன்படுத்தப்படுகின்றன. பாடப்புத்தகங்களை அச்சடித்து நாடு முழுவதும் விநியோகிக்கும் பணியை என்சிஆர்டி செய்து வரும் நிலையில் பள்ளிகள் தரப்பால் ஜூன் மாதத்திற்குள் புத்தகங்கள் விநியோகம் செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது. இதனால் அங்கீகாரம் பெறாத அச்சகத்தில் பாடப்புத்தகங்களை அச்சிட்டு வழங்குவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் சட்டவிரோதமாக பாடப்புத்தகங்களை தனியார் அச்சகங்களில் அச்சடித்து விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அசாமில் பெய்து வரும் தொடர் மழையால் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் நீர் புகுந்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 21 மாவட்டங்களில் நீர் சூழ்ந்துள்ள நிலையில் மழை வெள்ளத்தால் 6,33,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி மேலும் 6 பேர் உயிரிழந்த நிலையில் மாநிலத்தில் நடப்பாண்டு மட்டும் இந்த பேரிடர்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை தொலைபேசியில் அழைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மாநிலத்தில் நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்தார். திருச்சி விமான நிலையத்தில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனி எனப்படும் உயரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பாங்காக்கிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் உடமையில் மறைத்து கடத்தி வரப்பட்ட சுமார் 10 கிலோ உயரக கஞ்சாவை போதைப்பொருள் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் போதைப் பொருளை கடத்தி வந்த விமான பயணியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதேபோல கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த விமான பயணியின் உடமையில் இருந்த 2 அரிய வகை பல்லிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. யோகா குரு பாபா ராம்தேவின் பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி அபராதத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உத்தராகண்ட், ஹரியானா, மகாராஷ்டிராவில் உள்ள தங்கள் ஆலைகள் மூலம் அதிக மதிப்பிலான ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரி பயனை பெறும் அந்த நிறுவனம் அதற்கான வருமான வரி செலுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதுபற்றி விசாரித்த ஜிஎஸ்டி புலனாய்வுக்கான பொது இயக்குநரகம் பதஞ்சலி நிறுவனம் போலி ஆவணங்கள் மூலம் வரி பயன் பெற்றதை கண்டறிந்து 273 கோடி 51 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அனில் கும்ளே கர்நாடக வனத்துறை மற்றும் காட்டுயிர் பாதுகாப்பான தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். காடுகள் மற்றும் காட்டுயிர் பாதுகாப்புக்கும் மேம்பாட்டுக்கும் வனத்துறையுடன் இணைந்து பணியாற்றப் போவதாக கும்ளே தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமையன்று கர்நாடக வனத்துறை மற்றும் காட்டுயிர் பாதுகாப்பு அமைச்சர் ஈஸ்வர் கண்டேவை கும்ப்ளே சந்தித்தார். இதற்கு முன் கர்நாடக காட்டுயிர் வாரியத்தின் துணைத் தலைவராக அனில் கும்ளே செயல்பட்டுள்ளார். உலகம் முழுவதும் ரெடிட் சமூக வலைதளம் முடங்கியதால் அதன் பயனாளர்கள் அவதிக்கு ஆளாகினர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நள்ளிரவில் வலைதள பக்கம் முடங்கியதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் வலைதளம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. ரெடிட் வலைதளம் முடங்கியதால் அவதிக்குள்ளான பயனர்கள் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் கேப்டன் புரூனோ பெர்னாண்டஸ் சவுதி அணி அளித்த ஆஃபரை நிராகரித்துள்ளார். சவுதியின் அல் ஹிலால் அணிக்காக விளையாட பெர்னாண்டஸ் அழைக்கப்பட்டதாகவும் தற்போது வாங்கும் சம்பளத்தை விட 4 மடங்கு அதிகமாக தருவதாக அவருக்கு ஆஃபர் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனினும் தனது குடும்பம் மற்றும் அணியின் பயிற்சியாளருக்காகவும் அணியில் தொடர்ந்து உயர்நிலையில் விளையாட விரும்பியும் அந்த ஆஃபரை பெர்னாண்டஸ் நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் லிபரல் ஜனநாயக கட்சியின் லீ ஜே மியோங் அமோக வெற்றி பெற்றுள்ளார். இதில் 49% வாக்குகளை லீ ஜே மியோங் பெற்றுள்ள நிலையில் அவருக்கு எதிராக களம் கண்ட கன்சர்வேட்டிவ் மக்கள் அதிகார கட்சியின் கிம் மூன் சூ 42% வாக்குகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து தலைநகர் சியோலில் லீ ஜே மியோங் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் உரையாற்றிய அவர் வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நல்லுறவை ஏற்படுத்த முயற்சிப்பேன் என உறுதியளித்தார். இதற்கிடையே வெற்றி பெற்றுள்ள லீ ஜே மியோங்கிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.